ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்கிற ரெஸ்பான்ஸை பைபிள் ஸ்டடியில் எதிர்பார்க்க முடியாது. அதாங்க இன்றைக்கு நம்முடைய திருச்சபை தோல்வியை சந்திப்பதற்குரிய காரணம். திருமறை ஆய்வுகள் திருச்சபையிலே நடத்தப்பட வேண்டும். திருமறை ஆய்வுகள் திருச்சபையிலே இல்லாமல் போய்விட்டது. திருமறைகளை பற்றிய விவாதங்கள் இன்றைக்கு திருச்சபையில் இல்லாமல் போய்விட்டது. திருச்சபையை பற்றிய திருமறையை பற்றியதான கலந்துரையாடல்கள் இன்றைக்கு திருச்சபையிலே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே திருப்பணியானது, அந்த கல்வி திருப்பணியானது திருச்சபையிலே இன்றைக்கு ஒரு தோல்வியின் பரிமாணமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆராதனை மாத்திரம் திருச்சபையினுடைய கல்வி திருப்பணியை வளர்த்து விடாது. ஒரு அருளுரை மாத்திரம் திருச்சபையினுடைய கல்வி திருப்பணியை வளர்த்து விடாது. இன்னைக்கு நாம் தோற்று போயிருக்கிறோம் என்று சொன்னால் திருமறையை கற்றுக்கொள்வதிலே தோற்று போயிருக்கிறோம். திருமறையை ஆய்வு செய்வதிலே நாம் தோற்று போயிருக்கிறோம். திருமறையை தியானிப்பதிலே நாம் தோற்று போயிருக்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். குருவானவராக நான் உங்களுக்கு கண்டிப்போடு சொல்லுகின்ற காரியம், இந்த விஷயத்திலே நாம் திருச்சபையாய் தோற்று போயிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அறுவடை பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடத்தணும் அப்படின்னா அதற்கு நாம் காட்டுகின்ற ஆர்வம், ஸ்டால் வச்சு அதில் ஏலத்துக்கு பொருட்களை வச்சு அதில் நம்ம கூட்டம் கூடி நம்ம அதில் காட்டுகின்ற ஆர்வம் பைபிள் ஸ்டடியில் காட்டுறோமா? குடும்ப கூடுகை என்று சொன்னால் அதற்கு என்று சொல்லி ஆயத்தப்பட்டு அந்த மதிய விருந்திலே கலந்து கொள்வதற்கும் அதை தூரமான இடத்திலே சென்று கூடி நாம் மகிழ்வதற்கும் காட்டுகின்ற ஆர்வம் பைபிள் ஸ்டடியில் காட்டுறோமா? இல்லை. இன்றைக்கு நாம் தோற்று போயிருக்கிறோம் என்று சொன்னால் திருமறையை தியானிப்பதில் ஏற்பட்ட தோல்வி, திருமறையை கற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட தோல்வி, திருமறையை வாசிப்பதில் ஏற்பட்ட தோல்வி, திருமறையை நாம் சரியாக கற்றுக்கொள்ளாதபடினாலே திருச்சபை தோல்வியை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் மறுக்கவும் முடியாது. அதை தாழ்மையோடு நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த திருச்சபை திருமறையை கற்றுக்கொள்ளுகிறதோ, எந்த திருச்சபை திருமறையை தியானிக்கின்றதோ அந்த திருச்சபை தான் இறையரசை கட்டுகின்ற திருச்சபையாய் உருவாகும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட திருச்சபையாய் நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட நீங்கள் ஆலயத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் இறையரசின் பங்காளிகளாய் மாற்றுவார்.